அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் எந்த நேரத்திலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிப்பதற்கான ஆபத்துக்கள் நெருங்கி இருக்கின்றது. அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி, இஸ்ரேலும் சரி முழு அளவிலான தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கவுதி படைகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையே எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அண்மித்திருப்பதாக டோஹா பட்டதாரி ஆய்வுக் கழகத்தின் ஊடகவியல் பேராசிரியர் மிக முக்கியமான அல் ஜசீராவினுடைய மத்திய கிழக்கிற்கான ஆய்வு நிறுவன தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் போருக்கான முன்னெடுப்புகளை செய்து வருவதாகவும் அமெரிக்காவின் இராணுவ சரக்கு விமானங்கள் இரவு பகலாக மத்திய கிழக்கு முழுவதும் ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்து கொண்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்விட்டர் பதிவுகளிலும் மிக வேகமான ஒன்று நெருங்கி வருகின்றது என ஒரு அச்சுறுத்தல் பாணியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இவை அனைத்துமே ஒரு போருக்கான ஆயத்தமாக கொள்ளப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் நேற்றைய தினம் தொலைபேசி வழியாக நீண்ட நேரம் ஒரு மிகப்பெரிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இதன் முன்பு ஈரானுக்கு எதிரான போரை நடத்தும் போது எவ்வாறு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு தீவிரமான ஆலோசனை நடத்தினார்களோ அதே போன்றதொரு நீண்ட ஆலோசனையை இவர்கள் செய்திருப்பது மீண்டும் ஈரான் மீதான நடவடிக்கையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈடுபடப் போகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ட்ரம்ப் நெதன்யாகு பேச்சுவார்த்தையின் பின்னர் இஸ்ரேலின் உடைய பாதுகாப்பு, அதாவது போர் அமைச்சரவை கூடி சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் நேற்றைய தினம் அவசரமாக இடம்பெற்றிருக்கின்றது. இதில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் சம நேரத்தில் இஸ்ரேலும் இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கேற்ற வியூகங்களை வகுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் அமெரிக்காவுடைய பென்டகனை மேற்கோள் காட்டக்கூடிய அதிகாரிகளும் ட்ரம்ப் இறுதி உத்தரவு கொடுத்தால் உடனடியாக ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்துவிடும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானும் இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. அவர்களும் முழு அளவில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. ஐஆர்ஜிசியும் சரி, குட்ஸ் படைகளும் சரி, ஈரானை காப்பதற்கும் ஈரான் தேசத்தின் இறையாண்மையை காப்பதற்கும் எதிரியின் தாக்குதல்களுக்கு எந்த எல்லைக்கும் சென்று பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் முழு அளவில் தயார் நிலையில் தான் இருக்கின்றோம். எதிரி சமாதான பேச்சுவார்த்தைகளை ஒரு கருவியாக, ஒரு மறைப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு முழு அளவிலான போருக்கு தயாராகி வருவதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே எங்களுடைய மக்களும் எங்களுடைய ஆயுத படைகளும் இராணுவமும் அனைத்து படைகளும் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம். இம்முறை போரின் போது அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய வளைகுடா நாடுகள் ஈவிரக்கம் இல்லாமல் தாக்கப்படுவார்கள் என்பதையும் ஈரான் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். இதே போலதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பும் ஈரான் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார்கள், யாராவது அமெரிக்க தாக்குதலில் பங்கு பற்றினால் அல்லது உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களோ விமானங்களோ பயன்படுத்தப்பட்டால் உங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வோம் என்பதை ஈரான் மீண்டும் மீண்டும் தெரிவித்தார்கள். ஆனால் அதை வளைகுடா நாடுகள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஈரான் அந்தளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடன் போரிட்டு கொண்டே தங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை ஈரானுக்கு இருக்கின்றதா என அவர்கள் சந்தேக கண்ணோடு பார்த்திருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் தற்போது ஈரான் அதற்கான பதிலை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அமெரிக்கா ஈரானை தாக்கிய பின்னர் நடந்த தாக்குதல்களில் வளைகுடா நாடுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் எவ்வாறு ஈரான் தாக்கினார்கள் என்பதை இந்த உலகம் பார்த்திருந்தது. எனவே இம்முறை ஒரு சில நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் மிகவும் உசார் நிலையில் இருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற ஒரு சில அமெரிக்காவினுடைய மிக தீவிர நெருக்கமான நாடுகளை தவிர சவுதி அரேபியாவோ, கத்தாரோ, ஓமனோ எந்த நாடுகளும் இந்த தாக்குதலில் எங்களுடைய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அமெரிக்க தளங்கள் அங்கு இருக்கும் வரை அந்த தளங்களை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில் அந்த தளங்களிலிருந்து ஒரு விமானத்தை
மேலே எழுப்பி தாக்குதலை நடத்திவிட்டு அது வேறு பகுதியிலிருந்து வந்தது என்று சொல்லியும் அந்த விடயங்களை மடைமாற்றலாம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் சீனாவிடம் இருந்து அமெரிக்க அதிபர் எதிர்பார்த்த வாக்குறுதிகள் எதையும் கிடைக்கவில்லை என்பதையும் சீன பத்திரிகைகள் நேற்றைய தினமே வெளியிட்டு விட்டார்கள். ஈரானுக்கான உதவிகளை நிறுத்த வேண்டும், ஈரானுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும், சேட்டலைட் தொழில்நுட்பங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா விடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் சீனா மறுத்துவிட்டார்கள். அது நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். எனவே சீனாவிடம் அவமானப்பட்டு விட்டார். ஈரான் போரிலும் ஈரானிடம் மிகப்பெரிய அடி வாங்கிவிட்டார். எனவே ஒரு அடிபட்ட மிருகத்தை போல ட்ரம்ப் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்திருக்கின்றார். எனவே தன்னுடைய அவமானத்தை தீர்த்து கொள்வதற்காக உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் என்ன, உலக நாடுகளின் அமைதி பாதிக்கப்பட்டால் என்ன, உலகம் ஒரு சிக்கலை எதிர்கொண்டால் என்ன, ஒரு போரை தேர்வு செய்யலாம் என்ற ஒரு நோக்கில் ட்ரம்ப் இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தில் நெதன்யாகு, பீட்டர் கெக்சாத், மார்க்கோ ரூபியோ போன்ற போர் வெறியர்களும் யூதர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களும் இருப்பதால் பெரும்பாலும் ஒரு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம் என்று கூறப்படுகின்றது. இந்த போர் இறுதி நேரத்தில் தவிர்க்கப்பட்டால் நல்ல விடயம்தான். ஆனால் அதற்கு பாகிஸ்தான் எடுக்கும் முயற்சிகள் பெரிதாக பலனளித்ததாக தெரியவில்லை. எனவே அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய போரை நாங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என அல் ஜசீராவினுடைய செய்தி ஆசிரியர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானும் ஒரு அதிரடியான நகர்வை செய்திருக்கின்றார்கள். கார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் அறிவிப்பது, சுங்க கட்டணம் அறவிடுவது, அந்த கார்முஸ் நீரிணையை முழுமையாக ஈரானிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது போன்ற விடயங்களை பேச்சுவாக்கில் கூறிக்கொண்டிருந்தவர்கள் இன்று அதிகாரபூர்வமாகவே ஒரு உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில், இது கார்முஸ் ஈரானின் இராணுவத்திற்கு கிடையாது, ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் கிடையாது, கார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு கவுன்சில் ஒன்றை நிறுவி அதை பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் என்று பதிவை பகிர்ந்திருப்பதுடன் இனி கார்முஸ் நீருடைய செயற்பாடுகள், அதில் கப்பல்கள் செல்வது, எந்த கப்பல்களை அனுமதிப்பது, எந்த கப்பல்களுக்கு அனுமதி மறைப்பது, இந்த நீரிணையால் பயணம் செல்லக்கூடிய கப்பல்கள் எவ்வாறு அனுமதியை பெற்றுக்கொள்வது, எவ்வாறு சுங்க கட்டணத்தை பெற்றுக்கொள்வது, எவ்வாறு ஈரான் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு, ஏனெனில் அவ்வாறு கப்பல்கள் செல்லும் போது ஈரான் அனுமதித்தாலும் அமெரிக்காவோ அல்லது அவர்களுடைய கூட்டாளிகளோ அந்த கப்பல்களை தாக்கி சேதப்படுத்தி விடலாம் அல்லது மூழ்கடித்து விடலாம். எனவே இவற்றை தடுப்பதற்கு ஈரானிய ஐஆர்ஜிசியுடைய பாதுகாப்பை எவ்வாறு கொடுப்பது போன்ற அனைத்து விடயங்களையும் இந்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம்தான் கையாளப் போகின்றது என அதனுடைய ட்விட்டர் பதிவு, அதனுடைய தொடர்பு இலக்கங்கள், அதில் இமெயில் முகவரி என்பவற்றையெல்லாம் கொடுத்து ஆணையத்தின் தலைவராக இப்ராஹிம் அஜிசி என்பவரையும் நியமித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த கார்முஸ் நீரிணை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கப் போகின்றோம். அந்த நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது, யார் செல்வது, எந்த கப்பல் எப்படி செல்வது என்பதையும் நாங்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றோம். இதுதான் ஆணையம், இதுதான் சட்ட நடைமுறை என்பதை ஈரான் தெளிவாக வெளியிட்டு விட்டார்கள். எனவே தற்போது கார்முஸ் நீரிணை முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் சூழ்நிலையில் ஓமானும் இதற்கு மறைமுகமாக ஆதரவு அளித்துள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏனெனில் நேற்றைய தினம் இந்த கார்முஸ் நீரினுடைய நிர்வாகம் தொடர்பிலும் இதில் முன்வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பிலும், ஏனெனில் பெருமளவான பகுதிகளை ஈரான் கட்டுப்படுத்தினாலும் ஒரு சிறிய பகுதி ஓமானினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே ஓமானுடனும் ஒரு திறந்த பேச்சுவார்த்தையை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். கார்முஸ் என்பது ஒரு மிகப்பெரிய நீரிணை, உலக சர்வதேச போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய பகுதி. எனவே இதை நாங்கள் ஒரு சரிவர கையாளாவிட்டால் இது எங்களுடைய உரிமையிலிருந்து விட்டு போய்விடும். இதை பலரும் சொந்தம் கொண்டாட முற்படுவார்கள். எனவே இந்த நீரிணையை பாதுகாக்க வேண்டியதும், இந்த நீரிணையால் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும், இதில் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வர வேண்டியதும் எங்கள் இருவருடைய கடமை என்ற ரீதியில் ஈரான் பேசி இருக்கின்றார்கள். அதற்கு ஓமனும் ஏறக்குறைய சம்மதித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு ஓமன் ஈரானின் கோரிக்கைகளுக்கு சம்மதித்திருந்தால் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, ஈரானுக்கு இது ஒரு மிக சாதகமான அம்சம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரானினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு சென்று கொண்டிருந்த, ஏமனில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த
அமெரிக்காவின் MU-9 ரீப்பர் ஆளில்லா உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதி படைகள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இதுவரை ஏமனுக்குள் கண்காணிப்பில் பெரிதாக ஈடுபடாத அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்கள் நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானை தாக்கினால் கவுதிகளும் களத்துக்கு வருவார்கள் என்பதால் கவுதி படைகளின் நடமாட்டத்தையும் கண்காணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவ்வாறு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதுதான் அமெரிக்காவின் MU-9 ரீப்பரை கவுதி படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது. கவுதி படைகள் MU-9 ரீப்பரை சுட்டு வீழ்த்தினார்கள் என்ற அதிர்ச்சி அகலுவதற்குள் இன்னொரு அதிர்ச்சி அமெரிக்க விமானப்படைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இடம்பெற்ற போர் விமானங்களின் கண்காட்சியின் போது நடுவானில் மிகப்பெரிய 2 போர் விமானங்கள் மோதிக்கொண்டன. இந்த விமானங்கள் மோதியது கண்காட்சியில் லைவாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்த போது அவசரமாக அந்த 2 போர் விமானங்களிலும் இருந்த 4 விமானிகளும் பாராசூட் மூலமாக குதித்து தங்களை காத்து கொண்டார்கள். ஆனால் கடற்படையின் A-18G ரக விமானமும் குறிப்பாக $67 மில்லியன் கொண்ட A-18G மற்றும் இன்னொரு போர் விமானமும் நேருக்கு நேர் மோதி வெடித்து சிதறி வீழ்ந்து சுக்குநூறாக மாறியிருக்கின்றது. ஒரு விமானம் ஏறக்குறைய $70 மில்லியன் $140 மில்லியன் சில செகண்ட்களுக்குள் வீழ்ந்து நொறுங்கி நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. விமானிகள் தப்பித்தாலும் கூட கடற்படை கண்காணிப்பு போர் நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் பெற்ற 2 விமானங்களை அமெரிக்கா ஒரே நேரத்தில் இழந்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான விடயம் என அமெரிக்காவில் கூறப்படுகின்றது. இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்படுவதாக அமெரிக்க விமானப்படையினுடைய தலைமையகம் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து சவுதி அரேபியா இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈராக் வான்வெளியிலிருந்து 3 ஆளில்லா விமானங்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சவுதி வான்வெளிக்கு நுழைந்ததாகவும் அல் தப்ரா பகுதியில் அந்த விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய எந்த குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஏற்கனவே நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பர்கா அணுமின் நிலையத்திற்கு வெளியே இருந்த மின் பிறப்பாக்கி மீது ஒரு ஆளில்லா விமானம் தாக்கியது. இதில் 2 ஆளில்லா விமானங்கள் 3 ஆளில்லா விமானங்கள் மொத்தமாக ஏவப்பட்ட போதிலும் 2 ஆளில்லா விமானங்களை ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து விட்டோம். ஒரு ஆளில்லா விமானமே தங்களுடைய அணு மின் நிலையத்திற்குள் தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் மின் பிறப்பாக்கி சேதமடைந்தாலும் கூட கதிர்வீச்சு அபாயம் எதுவும் பதிவாகவில்லை என்று தெரிவித்திருப்பதுடன் தாங்கள் முழுமையான உசார் நிலையில் இருப்பதான செய்திகளை அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அமைந்திருக்கக்கூடிய அணு மின் நிலையம் மீதான தாக்குதல் மிகப்பெரிய பதற்றத்தை அந்த நாட்டுக்குள் ஏற்படுத்தியது. ஏனெனில் அணுமின் நிலையம் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்திவிட்டால் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டோ அல்லது ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு தாக்கினாலும் இவர்களால் இடைமறிக்க முடியாது. அவ்வாறு அந்த அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் அது மிகப்பெரிய கதிர்வீச்சை ஏற்படுத்தினால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்பது ஈரான் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறிய ஒரு தேசம். எனவே அந்த நாடே கதிர்வீச்சினால் முற்றாக பாதிக்கப்படக்கூடிய அழிவடையக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதால் இந்த அணுமின் நிலையம் மீதான தாக்குதல் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அடுத்து தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய இராணுவ நிலைகளை குறிவைத்து நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை இஸ்ரேலினுடைய கோலான் படைப்பிரிவு சந்தித்திருப்பதாக அல்மையாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினரினுடைய ஓய்வறை பகுதி, குறிப்பாக இராணுவத்தினர் கவச வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய பகுதி திடீரென ட்ரோன் தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வடக்கு இஸ்ரேலை நோக்கி கொண்டு செல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இம்முறை ஹிஸ்புல்லா போராளிகள் தங்களுடைய ட்ரோன் தாக்குதலில் எவ்வாறான சேதங்கள் எதிரி படைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு வீடியோ பதிவு மூலமும் வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இறுதியாக நீண்ட நாட்களின் பின்னர் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் பகுதியில் இஸ்ரேலிய கவச வாகனத்தின் மீது பாலஸ்தீன போராளிகள் அமைப்பு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பாரியளவான தாக்குதலை கவச வாகனத்தின் மீது நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் கவச வாகனம் பகுதிகளில் சேதமடைந்திருப்பதாக வஃபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள்.
காசா மேற்கு கரை அண்மைய சில மாதங்களாக அமைதியான நிலையில் இருந்த சூழலில் அல்கசாம் படைப்பிரிவினுடைய தளபதி இஸ்ரேலிய படைகளால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தற்போது அங்கும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது மேற்கு ஜென்னில் நடத்தப்பட்ட தாக்குதல் மீண்டும் மேற்கு கரை காசாவில் ஒரு அபாயத்தை அல்லது அமைதியற்ற சூழலை, போர் சூழலை ஏற்படுத்தி விடுமா என்பதுதான் பலருடைய அச்சமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, உலக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலை பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.